ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விண்டோலி டிஎன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே நான் கரண்ட்டில் விளாண்டுட்ருக்கேன் மைன் கிராஃப்ட் வேர்ல்டில் தான் பார்க்க போகிறோம். இந்த வேர்ல்டில் தான் நம்ம இதுக்கப்புறம் நம்மளோட சீரீஸ் எல்லாம் எது பண்ணாலும் இந்த வேர்ல்டில் தான். அதனால் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஐ ஆம் நூப் பட் ப்ரோ இன் பேனிக். இதுதான் என் ஃபஸ்ட் வீடியோ, ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் டு மீ. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நான் என்னோடய பேஸில் என்னென்ன நான் அப்பயே சொல்லிடுறேன். நான் ஒரு மாடர்ன் ஹவுஸ் கட்டி வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு ஸ்விம்மிங் பூல், முன்னாடி ஒரு கேம்ப் ஃபயர், அது கூட கொஞ்சம் கேட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபார்ம்ஸ், அப்புறம் வில்லேஜரை ப்ரீடு பண்ணிட்டுருக்கேன். எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, நம்ம அயன் ஃபார்ம், ட்ரேடிங் சிஸ்டம் நிறையா இருக்குது மைன் கிராஃப்டில். இதெல்லாம் தான் பண்ண போகிறோம். சரி, நம்ம வந்தாச்சு வேர்ல்டுக்குள்ளே. இப்போ நம்ம 1 minute காய்ஸ், நான் இது ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். இதான் என் கவ் ஃபார்ம், பக்கத்தில் ஷீப் ஃபார்ம், அதுக்கு பக்கத்தில் ஹென் ஃபார்ம், அந்த சைடு இருக்க தான் என் மாடர்ன் ஹவுஸ். அதுக்கு கீழே ஒரு சின்ன என்சாண்டிங் சிஸ்டம் வச்சுருக்கேன். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி, கீழே இறங்கும் தம்பி. ரெக்கார்ட் ஆகுறியா? டேய், ரெக்கார்ட் ஆகுடா. இப்போ தான் ரெக்கார்ட் ஆகுது. சரி போவோம். இங்கே பாருங்கள், இதான் என் ஷீப்பு. நிறையா இருந்தது, நான் கொண்டு சாப்பிட்டுட்டேன். நம்ம முதல்ல இந்த எக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி உடச்சிக்கிறேன். இதான் ப்ரீடிங்கு. அந்த ப்ரீடிங் அதில் தான் நம்ம ட்ரேடிங் ஃபார்மு, அயன் ஃபார்மு, அப்புறம் அந்த பொட்டேட்டோ ஃபார்ம் எல்லாமே பண்ண போகிறோம். அப்புறமா இங்கே பாருங்கள், பக்கத்தில் என் ஹவுஸு, அதான் மாடர்ன் ஹவுஸு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பேம்பும் சுகர் கேனும் வச்சுருக்கேன். அதை அங்கே ஃபார்ம் பண்ணிட்டுருக்கேன். அப்புறமா இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்களா, பெருசாக இருக்கா. நம்ம ஆளுங்க வரலாம். தம்பி, கோழி நல்லா வளரு, கொளுத்து போய் வளர்ற, அப்போ தான் நான் சாப்பிட டேஸ்ட்டாக இருப்பேன். இங்கே பாருங்கள், இதான் என்னோடய என்சாண்டிங் சிஸ்டம். இது கரெக்டாக ஃபுல்ஃபில்டாக இருக்கான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரில சரியா. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்ஃபில் ஆகிட்டுன்னு தான் நினைக்கிறேன். சரி போவோம். இந்த இடத்துல ஆன்வில் வச்சுருக்கேன். அதான் என்னோடய ஃபஸ்ட்டு நான் கட்டினேன் கேம்ப் ஃபயரு. உண்மையிலே நான் அதை தான் ஃபஸ்ட்டு கட்டினேன். இந்த வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு முன்னாடி இதுதான் கட்டினேன். அது எதுக்குன்னா, அந்த ஃப்ரீ ஃபுட் சோர்ஸ் கிடைக்கும். இதான் என்னோடய அலிகேட்ரு, இதான் என் ஸ்விம்மிங் பூலு. இதில் அப்பப்போ மீனை விட்டுட்ருப்பேன், அது சாப்பிட்டுட்ருக்கோம். இது என்னோடய ஸ்மால் ஃபார்ம். டேம் ப்ரோ, இது இப்போ வீட்டு கேரட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேரட்டு தான். அப்புறம் பொட்டேட்டோ, அப்புறம் பீட்ரூட்னு நினைக்க சரியாக தரல. சரி, அப்புறமா இதான் என்னோடய ஃபிஷ்ஷிங் ஸ்பாட். இங்கே தான் உட்காந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுவேன். மேலே ராக் வச்சுருக்கிறது கீழே. இன்வென்ட்ரியில் இப்போ எதுவும் பெருசாக இல்லை. நம்ம என்ஜாய் பண்ணதெல்லாம் அப்புறமா காட்டுறேன். சரி, இதான் என்னோடய மைனு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண மைன். ட்ராப் டோர் வச்சுருக்கேன். இது அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸு. இதில் தான் அந்த ஸ்விம்மிங் பூலே பண்ணேன். சரி போவோம். அங்கே பார்த்தீங்களா என் கேம்ப் ஃபயரு, அதில் தான் இங்கே இருக்கான்ல, அவன் பேர் தான் சிறுத்தைப்புலி. நம்ம பையன்தான் அவனை இப்போ தான் நான் வளர்த்துன்னு இருக்கேன். பெருசானோன்னே நம்ம அதுக்கு புலி மாதிரி ஹெல்ப் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். சரி, அங்கே பார்த்தீங்களா, அதான் என்னோடய பெட்ரூமு. இப்போ இங்கேருந்து நேராக போய் அப்படி சுற்றி பைத்தியக்கார பரமாக பண்ணிட்டுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அத்தா தண்டி கேவ் இருக்குது. இழுந்து தொலைச்சிட போகிறேன். இங்கே கரெக்டான ஸ்பாட்டு, நம்ம வீட்டுக்கு கரெக்டான ஸ்பாட்டு கிடச்சிருச்சு. இப்போ சுற்றி பின்னாடி காட்டுறேன். இங்கே ஃப்ளாஸ் வச்சுருக்கேன். மேலே அதான் கிளாஸ் விண்டோ, பின்னாடி தெரியாத மாதிரி வச்சுருக்கேன். இந்த சைடு ஒரு பால்கனி. இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்து தான் கட்டினேன், ஒத்துக்கிறேன். அப்படியே நேராக மேலே போனோன்னா தான் என் மைனு சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண மைனு. கீழே போனால் லஷ்கேவ் இருக்கும், அதை இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் மைனிங் போகும்போது. இதுதான் என்னோடய ஸ்மால் ஹவுஸ் அண்ட் மை ப்ரிஷியஸ் திங்ஸ் இன் மைன் கிராஃப்ட் ஐ பில்ட். சொல்லப்போனால் இந்த ஐலாண்டே ஃபுல்லாக நான் கேஷ் எல்லாம் மாற்றலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். சரி, பக்கத்தில் தான் ஸ்பானு. இங்கே செத்தாக கூட நம்மளுக்கு பாயிண்ட் இருக்குது. இன்னொன்று, இந்த வேர்ல்டில் நான் கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். இதெல்லாம் சும்மா விளாண்டுட்ருக்கேன் பைத்தியக்காரத்தனமாக. நான் ஒரு பைத்தியம், அப்பப்போ சுற்றின்னு இருப்பேன் எங்கேயாவது. சரி, என் இன்வென்ட்ரியில் இப்போ எதுவும் இல்லை, ஆனால் உள்ளே இருக்கெல்லாம் நான் காட்டுறேன். என்கிட்ட பவு, இப்போ என்சான்மெண்ட் பவு, இதை என்சான் பண்ணணும். பார்ப்போம். எத்தனை பஞ்சு 4 இருக்குது. 2 பஞ்சு 4, ஒரு பஞ்சு 5 கிடைக்கும்னு பார்க்குறேன். பவர் 5.
அதை பார்த்தா 4. என்கிட்ட சுத்தமாக எக்ஸ்பி இல்லை, எல்லாத்தையும் என்சான்மெண்ட் பண்ணி காலி பண்ணிட்டேன். சரி உள்ளே போவோம். இதான் என்னோடது ஃபர்னான்ஸு. இங்கே இருக்கிறது கட்டிங் மிஷின், பக்கத்தில் பெட்டு, நேராக போனால் பால்கனி. இங்கே என்னடா ஸ்காஃப் ஹோல்டிங் கேட்காதீங்க, காட்டுறேன். இங்கே இருக்கிறது டீ ஸ்பாட்டு. நேராக அங்கே போனோம்னா அதான்டா காடு. குய்யால் ஒரு நாள் போனோம், நம்ம சம்பவம் செய்கிறோம் இருக்க எல்லா ஜொம்பியும். சரி, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இதுவரையும் பார்த்ததுக்கு நன்றி. இதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடை எப்படி பில்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் தனியாக வீடியோ போடுறேன். இதான் ஸ்கேஃப் ஹோல்டிங்கு. மேலே ஏறினா ஐயோ இது வேறு டிஸ்டர்ப் பண்ணுது, மேலே போடா. இப்போ திரும்பினா இதான் என்னோடய ஆட்டிக், மை ப்ரிஷியஸ் ஆட்டிக். ஐ பில்ட் திஸ் பட் தேர் இஸ் அன் மிஸ்டேக் பிகாஸ் நான் அதை தப்பாக கட்டிட்டேன். இந்த வீடு 2 சைடு பால்கனி வரணும், ஒரு சைடு கட்டி இந்த இடம்னால தான் இந்த இடம்னால தான் நாசமாக போன இடம். இதனால தான் என் வீடே கொலாப்ஸ் ஆகிட்டு. சரி, அதெல்லாம் ஏன் ஞாபகப்படுத்திட்டு பார்த்தா கட்டே கட்டிட்டேங்க. இப்படி மேலே ஹைட்டாக போகிறதுக்கு பதிலாக ஒரு பிளாக் கட்டே ஆகிட்டு, அதனால தான் பிரச்சனைலாம். இதுதான் என்னோடய ஸ்டோரேஜ் சிஸ்டம். இங்கே தான் என் ப்ரிஷியஸ் திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது வந்து ப்ரிஷியஸ் செஸ்ட்டு. இதில் தான் டைமண்டை தவிர எல்லாத்தையும் வச்சுருப்பேன். டைமண்டுக்கு மட்டும் டைமண்ட் செஸ்ட் வச்சுருக்கேன். இதில் வந்து மாப் ட்ராப்பு, அதாவது ஹாஸ்டைல் மாப் போடுறதெல்லாம் எடுத்துப்பேன் அடித்து. இது வந்து ஸ்டோன்ஸு, அது மாதிரி மட்டன் எதுக்கு இங்கே இருக்குதுன்னு தெரில. இது வந்து எம்டி செஸ்ட்டு. இது வந்து என்னோடய ட்ரீ செஸ்ட்டு. இது ட்ரீ சம்மந்தமான விஷயம் இருக்கும். இது வந்து அனிமல் ட்ராப்பு. என்ன அனிமல்கிட்டேருந்து அடித்தாலும் அதுலேருந்து எடுத்து வச்சுப்பேன். இது வுட் ட்ராப்பு, வுட்லேருந்து கிடைக்கிற எல்லாம் வச்சுப்பேன். இது டார்ச்சோட செஸ்ட்டு. இது வந்து டைமண்ட் செஸ்ட். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே என்சான்மெண்ட் பண்ணது சூப்பர். டைமண்ட் ஸ்வாடு எல்லாமே கஷ்டப்பட்டு வாங்கிக்கிறது, ராவ் பகலாம் மைனிங் பண்ணது. இது நெதர் செஸ்ட்டு. இது வந்து ரெட் ஸ்டோன் செஸ்ட்டு. இது வந்து என்சான்மெண்ட் செஸ்ட்டு. இதெல்லாம் புக்கு, அந்த புக் சம்மந்தமான விஷயம்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் இது வந்து அயன் செஸ்ட். அயன் சம்மந்தமாக பாட்டில் ஏன் இங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அயன் ப்ளஸ் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து பேம்பூ செஸ்ட்டு. இது வந்து கோல்ட் செஸ்ட்டு, அதாவது ஃபியூவல் செஸ்ட்டு. இதுக்கப்புறம் இது ஃபுட் செஸ்ட்டு, அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருவேன். இது எம்டி செஸ்ட்டு. அங்கே லாஸ்ட்டில் ஃபிஷ்ஷிங் செஸ்ட், ஃபிஷ்ஷிங் ராட்லாம் வச்சுப்பேன் அதில். அப்படி தான் நினைக்கிறேன். சரி, மேலே போய் இந்த ஃபிஷ்ஷை மேலே வேக வைக்கணும். சரி, நம்ம பால்கனியை ரசிப்போம். அதான் நதர் போட்டில், அதை மட்டும் இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லை பெருசாக. அந்த போட்டில் கட்டினதை தவிர அதில் ஒன்றுமே பண்ணல நான். சரி, இதை போய் வறுத்துட்டு நம்ம ஒரு குளியலாக போட்டுருவோமா. இதான் இங்கே தான் லாவா வைக்க போகிறேன். இங்கேருந்து லாவா இதை சுற்றி காட்டுறேன். இந்த இடம் தான் பெரிய போல். அங்கிட்ட வந்து ஒரு கேவ் இருக்குது. இந்த போல் எப்பா சரியான இடம் இல்லை. கட்டின வீட்டை பாருங்கள், அந்த இடத்துல மிதக்கிற மாதிரி இருக்குது. கேஷல் சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கட்டினதுலே பெரிய பில்டு தான். ஏறா தம்பி டேய், விக்காஸ் வச்சு அடப்பேன் அடுப்பாவது எடுப்போம். என் கேட்டு அனதர் கிட்டி குட். எனக்கு டாக் சைடை கேட்டு தான் பிடிக்கும். ஃபுல்லாக கேட்டாக வச்சுருக்கேன். சரிப்பா, இதை சொல்ல மறந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஒயின் வச்சுருக்கேன். கீழே தான் ஒன்றும். இதான் என் ஃபேமோட வழி, சீக்ரெட் வழி. கீழே வந்துட்டா ஏறிடுவேன் ஃபேம் வழியாக. சரி போவோம். இது வேறு டென்ஷன் ஏற்றுது. இதுதான் நம்மளோட கல். எதுக்கு வச்சேன்னா வில்லேஜில் கூப்பிட்டு வரும்போது வச்சுட்டேன். சரி உடைப்போம். டேய் டக்குன்னு உடடா. டைமண்ட் பிகாக்ஸுங்க நான் 5 செகண்டில் உடச்சிருக்கோம் அதெல்லாம். சரி அவ்வளோதான். இதை மட்டும் உடச்சா முடிஞ்சிச்சு. இதான் என் ஃபிஷிங் ஸ்பாட்டு. கரெக்டாக தான் லைட்டு டார்ச் வச்சுருக்கேன். இந்த இடத்துல தான் எனக்கு இந்த பவ்வெல்லாம் கிடச்சிச்சு. லக் ஆஃப் டேஸ் வச்சுருக்கேன். அப்பா இந்த சீனை நான் பார்க்க வெயிட் பண்ணிட்டேன். டேய் நோறா மாட்டேன். இந்த இடமா சூப்பராக இருக்குல்ல அந்த சன்செட்டு. ஆனால் இந்த சன்செட்டு பின்னாடி பெரிய விஷயம் இருக்குது. நைட்டில் ஜாம்பி, பைத்தியக்காரங்க, ஸ்கெலிட்டன்ஸு, க்ரீப்பர், நாய் எல்லாமே வரும். அதனால் சேஃப்டியாக இருக்கணும். கொஞ்சம் கோல்டு கடுத்து இருக்குது வேறு.
அதுலேயும் நான் வீடியோ போடுறேன். அதுக்காக ஒரு லைக்கு மட்டும் பண்ணியிருக்கேன். ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப். சரி போவோம். இந்த இடத்துல தான் இல்லைங்க ஒன்றுக்கு அவங்க காட்டுறேன். உள்ளே போடா தம்பி. ஏய் எல்லாருங்க காப் ஹோல்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை வில்லேஜர் இருக்காங்க நீ பார்ப்போம். 20 பெட் வச்சுருக்கேன். 20 வில்லேஜர் தேவை நம்மளுக்கு. 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக இருக்கணும். 10 கரெக்டாக இருக்குது. சரி இந்தா இங்கே ஒரு பெட்டில் படுத்துகிறோமா. இந்த அழுக்காக இருக்குன்னா ரைட்டு இங்கே தூங்கிடும். தம்பி பாரா பெஸ்ட்டான பெட்டாக பார்த்து படுக்கணும். டேய் நாங்களா நவருங்கடா. ஏடா தூரமாக இருக்குன்னு காட்டுது. ரீஸ்பான் பாயிண்ட்டா என் பிளேஸ்க்கு போய் ரீஸ்பான் பாயிண்ட்டை மாற்றணும். சரி அவ்வளோதாங்க கைஸ் என் ஹோம் டூரு முடிய போகுது வீடியோ. சரி வீடியோவை பார்த்தவங்க எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐக்கானை டச் பண்ணி டிங்குன்னு அனுப்பிச்சிருங்க. டிங் டிங் டிங்னு அடிச்சுக்கினே இருங்க உங்கள் இஷ்டப்படி. ஆனால் ஏன்னா நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும். சரி கைஸ் சரி நான் கிளம்பி போய் செத்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். ஏன் சாவறேன்னா கடுப்பாக இருக்குது. சரி இந்த ஃபார்ம் மட்டும் கடைசியாக பார்த்துருவோம். பார்த்துட்டு அப்படியே தண்ணியில் முனி சாக போகிறேன். ஓடுற தம்பி அச்சு நிறைய ஹரிச்சந்திரா சொல்லு தான் நம்மளே. டேய் எங்கடா இருக்கீங்க கோழிங்களா? நிம்மதியாக இருங்க. என்ன சாக போகிறேன். உள்ளே எங்கேயாவது இது இருக்கான் ட்ரைடன்ட் இருக்கானான்னு பார்ப்போம். சரி கைஸ் டாட்டா பாய் பாய். போயிட்டு நான் சாவறதை மட்டும் பார்த்துங்க. டே யாரா டே பெரிய ஆள் தானே நீ வர்றா டே. ஏய் போடுறான் தூக்கி சொருகணும் ஒன்றெல்லாம். ஐயோ எஸ்கேப் ஆக முடியலையே.